கல்லூரிக்கு போன தேவி நல்லா தான் இருந்திருக்கிறா. சரியாக மதியம் 12 மணிக்கு தனது தோழிகளோட கல்லூரியில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறா தேவி. அப்போதான் வழக்கத்துக்கு மாறாக தனது டிஃபன் பாக்ஸில் இருந்த சாப்பாடெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு வித்தியாசமாக நடந்திருக்கிறா தேவி. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த தேவியோட தோழிகள் கல்லூரி பிரின்சிபல் கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. கல்லூரி பிரின்சிபல் அதற்கு தேவியோட அம்மாவை வரவழைச்சி தேவி அவங்க அம்மா கூட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் தேவியோட அம்மா தேவியை தனது ஊர்ல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகும் தேவிக்கு சரியாகாததுனால பயந்து போன தேவியோட அம்மா தனது ஊர்ல உள்ள ஒரு துர்க்கையம்மன் கோவிலுக்கு தேவியை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த கோவிலில் உள்ள பூசாரி தேவியையும் தேவியோட அம்மாவையும் பார்த்த உடனே அவங்க கிட்ட வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. 24 வயதுல நிறைவேறாத ஆசைகளோட இறந்து போன ஒரு பையனோட ஆவி தேவியோட உடம்புல இருக்கிறதாக ஒரு அதிர்ச்சியான விஷயத்த தேவி கிட்ட சொல்லியிருக்கிறாரு கோவில் பூசாரி. இதை கேட்ட தேவியோட அம்மா பயத்துல நடுநடுங்கி போயிருக்காங்க. உடனே கோவில் பூசாரி துர்க்கையம்மன் திரிசூலத்துல மந்திரிச்சு கட்டியிருந்த கயிறு எடுத்து தேவியோட கையில கட்டி விட்டுருக்கிறாரு. அதற்கப்புறம் தேவிக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாம நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றான்னு சொல்றாங்க. மறுநாள் சாயங்காலம் தேவி வழக்கம் போல தனது டியூஷனுக்கு கிளம்பியிருக்கிறா. அங்க ராதிகாங்கிற இன்னொரு பொண்ணுகிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறா தேவி. உடனே ராதிகாங்கிற பொண்ணு இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சிருக்கிறா. அந்த மகிழ்ச்சி ஒரு நாள் கூட நீடிக்கல. அடுத்த நாள் காலையில ராதிகாலுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது.